வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு டொமேட்டோ பொங்கல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக வந்ததுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது, அருமையாக இருந்தது. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நான் பாசிப்பருப்பு, அரிசி அளந்து வச்சுருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், பெருங்காயம், நெய், இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல வந்து இஞ்சி, பச்சை மிளகா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கிறேன். அதுலேயும் வந்து தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது வழுவழுப்பாக அரைச்சிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா மசாலா ரெடி ஆகிடும். இப்போ பாசிப்பருப்பும் அரிசியும் அளந்து இங்கே ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இந்த ஒரு கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, அரை கிளாஸ் அளவுக்கு அரிசி. நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு இருத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய்யும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டும் நல்லா பொரிய விடுறேன். பொரிஞ்சி அடங்கந்தும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது, பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இதுலேயே நம்ம பச்சை மிளகா ஒரு 2 கீரி சேர்த்துக்கலாம். உப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கினேன். அப்புறமா மேலாக்கா தாளித்து கொஞ்சமாக நெய்யில் தாளித்து சேர்க்கலான்னு. இப்போ இந்த தக்காளி மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இதில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி, பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்துட்டு 1 கிளாஸ் அரிசி பருப்பு எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சு 5 விசில் விட்டாங்க. எங்கள் வீட்டில் 5 விசில் ஆகுது அரிசி பருப்பு வேகிறதுக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு அரிசியும் பருப்பும். இப்போ ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்துட்டாங்க. ஒரு சின்ன ஃப்ரை பேன் வச்சு நெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரி, கருவேப்பிலை மீதி வச்சேன் இல்லையா, அதை நல்லா தாளித்து பொங்கல் மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டேன். ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்தது. இந்த ரெசிபி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.